ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம 11 படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். நவீன் சந்திரா நடிப்ப ஒரு சீரியல் கில்லர் படம் பத்தி இது வந்திருக்கு. இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு சீரியல் கில்லர் மூவில என்ன ஸ்டோரியா இருக்க போகுது. படத்தோட ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொலைகள் வந்து நடக்கும். அதுக்கு ஒரு போலீஸ்கார வந்து அப்பாயின்ட்மென்ட் வந்து பண்ணுவாங்க. அந்த சீரியல் கில்லர் இந்த போலீஸ்கார், அதாவது ஹீரோவான அந்த போலீஸ் வந்து தேடி வந்து புடிப்பாரு. தேடி பிடிச்சதுக்கப்புறம் அவர் ஏன் வந்து சீரியல் கில்லர் ஆனார்னு ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு வந்து இருக்கும். வழக்கமா சீரியல் கில்லர் மூவில என்ன ஸ்டோரி வந்து இருக்குமோ, அதே ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இருக்கு. புதுசாலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி அதே மாரி ஒண்ணு தான். இந்த சீரியல் கில்லர் வந்து 30 வயசுல இருக்கவங்கள பார்த்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொன்னுட்டு வந்து இருக்கான். இத வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டே வந்து இருக்கு. அவரால பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க வந்து முடியல. அவர் ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் வந்து ஆயிடுறாரு. ஸோ அதனால அவர் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவான நவீன் சந்திரா வந்து வராரு. அவர் இந்த கேஸ்ல அப்பாயின்ட்மென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து இந்த சீரியல் கில்லர் தொடர்ந்து பிடிச்சாரா இல்ல, இதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு நல்ல ஸ்டோரி இல்ல ரொம்ப ஒரு மொக்க ஸ்டோரி. ஸ்கிரீன் பிளே மட்டும் நல்லா பண்ணிட்டா வந்து போதும். ஒரு படத்த வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்க வந்து வச்சிடலாம். அந்த வகையில இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லோவா தான் வந்து இருக்கு. லேகா தான் வந்து போகுது. என்னடா ரொம்ப மொக்கையா இருக்கு. இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் குடுத்தாங்களா அப்படின்னு வந்து யோசிக்க வந்து வைக்குது. ஆனா அதுக்கப்புறம் இன்ட்ரோல வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து எடுத்திருக்காங்க. நல்லாவே வந்து போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா எக்ஸலென்ட்டா வந்து எடுத்திருக்காங்க. எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா லேகும் இல்ல, ஸ்லோவும் இல்ல. நீட்டா வந்து போகுது கிளைமேக்ஸ் வரைக்குமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்னால பார்த்தீங்கன்னா நமக்கு டீசென்ட்டா வந்து ஃபீல் ஆகுது. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலென்ட்டா வந்து இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தையே தூக்கி வந்து நிப்பாட்டுது. அந்த ஃபர்ஸ்ட் 30 நிமிஷத்த தவிர பேலன்ஸ் மூவி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எங்கேஜிங்கா வந்து இருக்கு. முக்கியமா இந்த மாதிரி சீரியல் கில்லர் மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து வரும். அதாவது இவன் எதுக்கு சீரியல் கில்லர் ஆனான்? எந்த விஷயத்தினால ஆனான்னு, அத வந்து பார்த்தீங்கன்னா நெறைய படத்துல வந்து மொக்கையா எடுத்து அந்த படத்தையே பார்த்தீங்கன்னா காலி பண்ணி விட்டுருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா, இமைக்கா நொடிகள் படம்லாம் வந்து இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஏன் அந்த சீரியல் கில்லரா மாறுனாங்கறதுக்கான ஸ்டோரி, அந்த பேக் ட்ராப் ஸ்டோரி வந்து வலுவா வந்து இருக்காது. அதான் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட தோல்விக்கே வந்து காரணமா வந்து இருந்துச்சு. ஏன்னா, அந்த படம் அவ்வளோ சூப்பரா வந்து இருக்கும். எல்லா போர்ஷனுமே சூப்பரா எடுத்திருப்பாங்க. ஆனா, அந்த பேக் ட்ராப் ஸ்டோரி மட்டும் பார்த்தீங்கன்னா, சரியா வந்து இருக்காது. அவன் ஏன் வந்து சீரியல் கில்லர் ஆனான்? அதுக்கான வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்புடையதா வந்து இருக்காது. அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த மாரி சீரியல் கில்லர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கும். ஸோ, அத இந்த படத்துல வந்து தெளிவா வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து ஒண்ணு வந்து வரும். அது பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து இருந்துச்சு. கண்டிப்பா ஏற்புடையதா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து எடுத்திருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல நான் மைனஸ் தான் சொல்லுவேன். அதுவே வந்து ஓரளவுக்கு ஓகேவா தான் வந்து இருக்கும். கிளைமேக்ஸ் அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றப்ப. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த மாரி ஒரு படத்துல வந்து லவ் சாங்லாம் வந்து தேவையில்லாதது. அது பொறுமையா தான் வந்து சோதிக்கும். ஸோ லவ் சாங், ஹீரோயின் அன்வான்டடா நெறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து வச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கட்டிங் பண்ணி தூக்கியிருந்தா, இது இன்னும் ஒரு சூப்பரான படமே வந்து வந்திருக்கும். படத்துல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா, நவீன் சந்திரா வந்து சூப்பரா வந்து நடிச்சிருந்தாரு. மத்த கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்து குடுத்திருந்தாங்க. இந்த ஹீரோயின் மட்டும் வேற ஆளா வந்து போட்டிருக்காங்க. இல்லாட்டி ஹீரோயினே போடாம வந்திருந்திருக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அணி தான். படத்துல மேக்கிங் மட்டும் கொஞ்சம் லோவா வந்து இருந்துச்சு. லோ பட்ஜெட் படம் வந்து நினைக்கிறேன். மத்தபடி சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலா பார்த்தாலும் இந்த படத்துல குறை சொல்ற மாரி வந்து எதுவுமே வந்து இல்ல. முக்கியமா பார்த்தோம்னா டி. இமான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமால வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் நல்ல சாங்ஸ் போடுவார், நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடுவாரு. ஆனா அவரையே வந்து தமிழ் சினிமா வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேங்குதுன்னே வந்து தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்திருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து போட்டு. ஆனா சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா வந்து இல்ல. படத்துல ஸ்டண்ட் சீக்வென்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து தேவையில்ல தான் வந்து தோணுச்சு. நீங்க ஒரு போலீஸா வந்து காட்டணும், ஒரு பயங்கரமான போலீஸா வந்து காட்டணும். அதுக்கு அவ்வளோலாம் வந்து எடுக்கணுங்கிற தேவையே வந்து இல்ல. அழகா கட் பண்ணிட்டு டைரக்ட்டா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அவருக்கு ஒரு பாட்டு, அவருக்கு ஒரு பில்டப்னு சொல்லிட்டு நெறைய சீன்ஸ் வந்து எடுத்து வந்து வைக்கிறாங்க. இது எதுக்குன்னே வந்து தெரியல. எது கதைக்கு தேவையோ அத மட்டும் தான் வந்து எடுக்கணும். கதைக்கு தேவையில்லாததா வந்து எடுத்தீங்கன்னா, நல்லா வரக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா வந்து போயிரும். அது நெறைய பேத்துக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. படத்துல எமோஷனல் சீன்ஸோ, ஹியூமர்ஸோ அந்த மாரிலாம் பெருசா வந்து எதுவுமே வந்து இல்ல. படம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இன்வெஸ்டிகேட் சீரியல் கில்லர் மூவியா தான் வந்து போகுது. இதுல நெறைய விஷயங்கள் புதுசா வந்து பண்ணியிருக்காங்க. இதுவரை நம்ம சீரியல் கில்லர் மூவில பார்த்த மாரி இருக்கக்கூடாதுன்னு மெனக்கெட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, படம் பார்க்குறப்ப நமக்கு வந்து புரியுது. ஒட்டுமொத்தமா பார்க்குறப்ப இது ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மூவின்னு வந்து சொல்லணும். படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து வச்சிருக்காங்க. ஒரு சில ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெடிக்டபிளா வந்து இருந்தாலும், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அன்பிரெடிக்டபிளா தான் வந்து இருந்துச்சு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, பில்டப் வந்து பயங்கரமா வந்துருந்துச்சு சோசியல் மீடியாஸ்ல. இந்த படம் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, ராட்சசன் அளவுக்கு ஊன்னு வந்து சொல்லிட்டு வந்துருந்தாங்க. தமிழ் சினிமால வந்து பார்த்தோம்னா, ராட்சசன் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம். இப்ப சீரியல் கில்லர் மூவிஸ் இவ்வளோ வருதுன்னா, அதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, ராட்சசன் படம் தான். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு வந்து வச்சுச்சு. ஸோ தமிழ் சினிமால எந்த ஒரு சீரியல் கில்லர் படம் வந்தாலும், இந்த ராட்சசன்ங்கிற பேர வந்து கேட்காம வந்து இருக்க வந்து முடியாது. ஒண்ணு ராட்சசன விட நல்லா இருக்கும்பாங்க, இல்ல ராட்சசன் மாரி இருக்கும்பாங்க. அப்படி இல்லன்னா, இது வந்து ராட்சசன் அளவுக்கு இல்லம்பாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா, ராட்சசன சொல்லாம இருக்க மாட்டாங்க. அந்த மாரி ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம் தான் பார்த்தீங்கன்னா ராட்சசன். இந்த படம் வந்து ராட்சசன் அளவுக்கு இருக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ராட்சசன் அளவுக்குலாம் வந்து கிடையாது. ஆக ஓஹோன்னு பில்டப் குடுத்த அளவுக்குலாம் இது வந்து இல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல படம் தான். நல்லா வந்து இருக்கு. இப்ப எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பிடிக்கும். இது ஒரு நல்ல சீரியல் கில்லர் மூவி தான். எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3.5. இந்த 11 வந்து ஒரு ஒர்த் வாட்சபிள் மூவி. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு, மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.